ஹாய் மக்களே. இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க கதை என்ன தெரியுமாங்க? இது நம்ம நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான ஏழை மாணவர்களோட கனவு போராட்டங்க. ஒரு சாதாரண டீச்சர் நினைச்சா இந்த நாட்டையே மாற்ற முடியும்னு நிரூபிச்ச ஒரு சாதாரண மனுஷனோட கதைங்க. இப்போ ஹிந்தியில் ஸ்டீம் ஆகுற ஹலோ பச்சன் சீரீஸோட முழு கதை விளக்கத்தை தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு உண்மை கதைன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அட ஆமாங்க. இதை பிசிக்ஸ் பாலான்னு செல்லமாக அழைக்கப்படுற அலெக் பாண்டேயோட வாழ்க்கையை மையப்படுத்தின ஒரு கதைங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிப்பாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட ஆரம்பத்திலே அலைக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டை ரத்த வெள்ளத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராருங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே அவர்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அலெக் யாருக்கும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கார். உடனே தன்னோட அக்காவுக்கு ஃபோன் பண்ணி தான் நடக்கிற ஃபிசிக்ஸ் வாழவை மூட போறேன்னு சொல்கிறாருங்க. அப்படியே கட் பண்ணா கதை இப்போ பாஸ்ட்டுக்கு போகுதுங்க. பீகாரில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை தான் காட்டுறாங்க. அங்கே தான் ஹரியா போலான்னு 2 சின்ன பசங்க இருக்காங்க. இவங்களுக்கு படிக்கணும்னு ஆசை. ஆனால் குடும்பத்தோட வறுமையினால் நோட் புக்ஸ் கூட வாங்க முடியாத நிலமையில இருக்காங்க. அவங்களோட ஸ்கூல் டீச்சர் பசங்களோட நிலைமையை புரிஞ்சிக்காம நோட் புக் கொண்டு வரலன்னு டெய்லி அடிப்பாங்க. இவங்களும் குடும்பத்தோட வறுமையை போக்க வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அதில் கிடைக்கிற காசு அவன் குடும்ப செலவுக்கே பத்த மாட்டேங்குதுங்க. இப்போ தான் நம்ம அலெக் டீச்சரை காட்டுறாங்க. இவருக்கு சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் இருக்குங்க. இந்த சேனல் மூலமாக அவர் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமாங்க? படிக்கிற பசங்களுக்கு யார் வேணாலும் பாடம் எடுக்கலாம். ஆனால் படிக்க வசதியே இல்லாத பசங்களையும் படிக்க வைக்கணும். இதுதான் இவரோட கொள்கையே. அப்படி இவர் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வைரல் ஆகுது. அது ஏன்னா இவர் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு பாடமும் மாணவர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாருங்க. அப்போ இவரோட வீடியோவை பார்த்து ஒரு மாணவன் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. அது என்ன தெரியுமா? மருத்துவத்துறையில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே கடவுளான்னு. அதுக்கு அலெக்ஸா சொல்கிற பதில் தாங்க செம்ம. டாக்டர்ஸ் ஒன்றும் கடவுள் இல்லை. ஆனால் அவங்க ஒவ்வொரு நாளும் பண்ணுற விஷயங்கள் தான் அவங்கள கடவுளாக பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் பிசிக்ஸ் வாலா ஒரு பெரிய நிறுவனமாக மாறுதுங்க. ஆனால் இங்கே தான் பிரச்சனையும் ஆரம்பிக்குது. ஒரு நிறுவனம் எவ்வளோ பெருசாக வளருதோ அதே அளவுக்கு பிரச்சனையும் வரும்ல. அது என்னடான்னா இவரோட பிசிக்ஸ் வாலாக்கு ஃபண்டிங் தேவைன்னு முதலீட்டாளர்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க சொல்கிற விஷயந்தான் அலெக்ஸா கோவப்படுத்துது. அவங்க 4000 ரூபா வாங்குற கோர்ஸுக்கு 25,000 வாங்க சொல்கிறாங்க. நம்ம அலெக்சாரோட நோக்கமே ஏழை மாணவன் கூட படிக்கணுங்கிறது தான். ஆனால் இவங்க சொல்கிற விஷயம் அவங்க தங்களோட படிப்பையை மறக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால் இந்த டீல் வேண்டான்னு சொல்கிறாருங்க. இதனால் அவர்கிட்ட இருக்கிற பல டீச்சர்ஸ் வேலையை விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் அலெக் இதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஹரியா போலா இந்த 2 பேருமே அலெக்சாரோட வீடியோவை பார்க்குறாங்க. 4000 ரூபாய்க்கு நீட்டு கோச்சிங் கொடுக்க முடியுமான்னு யோசிக்கிறாங்க. அதனால் ஹரியா தன்னோட அம்மா கிட்ட காசு கேட்க போக ஆனால் அவங்களோட அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கே காசு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதனால் மனசுடைஞ்சு போன ஹரியா இனிமே நம்மளால் டாக்டரே ஆக முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் அவனோட நண்பனான போலா தன்னோட நண்பனுக்காக படிப்பை விட்டுட்டு அவனை படிக்க வைக்க இவன் வேலைக்கு போகிறாங்க. இது எல்லாம் அலெக்சாருக்கு ஒன்றுமே தெரியாது. கட் பண்ண மும்பை தாராவில் இருக்கிற ஆதித்யான்னு ஒரு பையனை கட்டுறாங்க. இவன் போதைக்கு அடிமையான ஒரு பொறுப்பில்லாத பையன். எக்ஸாமில் கூட விட்டடிச்சு பாஸ் ஆகணும்னு நினைக்கிற ஒருத்தனை. இப்படி இருக்க இவன் வாழ்க்கையில் ஒரு நாள் கம்பெனியில் பாத்ரூம் யூஸ் பண்ணதுக்காக அடித்து அவமானப்படுத்துகிறாங்க. அந்த அடியும் அவமானமும் தான் அவன் வாழ்க்கையை மாற்றுதுங்க. தன்னோட தப்பு எல்லாத்தையும் உணர்ந்து போதை பழக்கத்தை விட்டுட்டு முழுசாக பெரிய வரான். அப்போ தான் அவனுக்கு ஃபிசிக்ஸ் வாலாவை பற்றி தெரிஞ்சுக்கிறான். அலெக்சாரோட ஒவ்வொரு வீடியோவும் அவனுக்குள்ள ஒரு தீயை உருவாக்குது. டெய்யன் நைட் படித்து ஐஐடியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பாஸ் ஆகுறாங்க. ஆனால் அட்மிஷனுக்கு கூட அவன்கிட்ட காசு இல்லை. 1,00,000 ரூபா தேவைப்படுதுங்க. ஒரு ஏழை பையனால் என்ன பண்ண முடியும்? அந்த டைம் தான் அவன் வேலை பார்த்த அந்த கம்பெனி ஓனர் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறான். இவனும் படித்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. இவனோட ஒரே நோக்கம் இவன் இப்போ அலெக்சார் கூட சேர்ந்து வேலை செய்யணும். அது மட்டும் தான் அவனோட கனவு. அப்படி ஒரு நாள் அவன் அலெக்சார் கிட்ட தன்னோட ஆசையை சொல்கிறான். அது என்ன தெரியுமா? இவனும் அலெக்சார் மாதிரி ஒரு டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அவரும் அவனை தன்னோட ஃபிசிக்ஸ் வாலாவில் சேர்க்குறாருங்க. கட் பண்ண ஹரியானாவில் இருக்கிற சோனிபட் ஏரியாவில் இருக்கிற திருப்தின்னு ஒரு பொண்ணை கட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு படிக்கணும்னு ஆசைங்க. ஆனால் அவளோட குடும்பம் பொண்ணுங்க படித்து என்ன சாதிக்க போகிறாங்க, அதனால் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் இவளை கோச்சிங் சென்டர் வரைக்கும் அனுப்பி படிக்க வைக்கிற அளவுக்கு எண்ணமே அவளுக்கு இல்லைங்க. திருப்தியும் தன்னோட கனவு முடிஞ்சு போச்சுன்னு உடஞ்சி போகிறாங்க. அப்போ தான் அவளோட நண்பனான அங்கித் அவளுக்கு உதவி செய்கிறான். அது வேற ஒன்றுமே இல்லைங்க. தன்னோட மொபைல் ஃபோனை அவள் கையில் கொடுத்து ஃபிசிக்ஸ் வாலா யூடியூப் சேனலை அலெக்ஸா சொல்லித்தர பாடத்தை படின்னு சொல்கிறாங்க. அவளும் வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியாமல் படிக்க ஆரம்பிக்கிறான். எக்ஸாமும் எழுதுறாங்க. ஆனால் ரிசல்ட் அவள் தான் ஸ்டேட்டோட டாப்பர்.
இதை தெரிஞ்சு மொத்தம் மீடியா அவன் திருப்தியை பேட்டி எழுத வராங்க. ஆனால் அவள் சொல்கிறது இதுக்கெல்லாம் காரணம் அலெக்ஸா தான் அப்படி. அது மட்டும் இல்லாமல் அலெக்சாராவை ஒரு அண்ணனா நினச்சி ஒரு ராக்கி கயிறும் அவருக்கு அனுப்புகிறாங்க. இதை பார்த்து அலெக் ரொம்பவே பெருமைப்படுறாரு. இன்னொரு பக்கம் கோட்டாவில் ஒரு கோச்சிங் சென்டர் இருக்குங்க. அதோட தலைவர் தான் ஆதிபர் திரிவேதி. அங்கே படிக்கிற மாணவர்களை எல்லாருமே மிஷினாக தான் அவங்க பார்க்குறாங்க. அங்கே தான் லட்சியான்னு ஒரு பையன் படிக்கிறாங்க. ரொம்பவே பிரில்லியன்ட். ஆனால் ஒரு நாள் எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அதனால் அவனால் எக்ஸாம் எழுத முடியலை. அவனை அந்த கோச்சிங் சென்டருக்கு ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க. அதுவும் உனக்கெலாம் டேலண்ட்டு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த அவமானம் தாங்க முடியாமல் அவனும் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறான். இந்த பையனை தான் காப்பாற்றி அலெக் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சீனில் பார்த்துருப்போம். லட்சியாவோட இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அலெக் இந்த கல்வி முறையில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் மாற்றணும்னு சொல்லித்தான் நான் வந்தேன். ஆனால் என்னால் முடியலைன்னு சொல்லித்தான் பிசிக்ஸ் வளவை க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் அவரோட சிஸ்டர் தான் தடுத்துருப்பாங்க. அவர்கிட்ட நீ ஒரு டீச்சர், நீ தான் மாணவர்களுக்கு தேவைன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் அலெக்ஸா வித்யாபீடம் அப்படின்ற ஒரு பேரில் நேரடி வகுப்புகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். கோட்டாவில் இவரோட சென்டரும் ஓப்பன் ஆகுது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்கே வந்து சேர்றாங்க. அவங்கக்கிட்ட அலெக் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாருங்க. அது தாங்க செம ஹைலைட். ஐஐடி எய்ம்ஸ் இங்கே மொத்தம் சீட் கிடைக்கிறது வெற்றி இல்லை, அங்கே சீட் கிடைக்கலனாலும் வெற்றி தான்னு சொல்கிறார். உங்கள் கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிறேன், நான் உங்களுக்காக இருப்பேன்னு சொல்கிறேன். திருப்தி, ஆதித்யா, ஹரியா எல்லாருமே அங்கே வந்து அலெக்ஸாரை சந்திக்கிறாங்க. கல்வி ஒன்றும் வியாபாரம் இல்லை, அது ஒவ்வொரு மாணவனோட உரிமைன்னு நிரூபிக்கிறாரு அலெக் பாண்டே. இந்த சீரீஸ் முடியும் போது நமக்கு ஒரு விஷயம் புரியுதுங்க. ஒரு மனசு வச்சா எத்தனையோ பேரோட இருண்ட வாழ்க்கையில வெடிச்சும் கொண்டு வர முடியும்னு அப்படின்னு ஒரு மெசேஜோட இந்த சீரீஸ் அங்கே முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு என்னுடைய விளக்கம்? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.